Hi students, நம்ம இந்த வீடியோல தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி கொஞ்சம் வீடியோஸ் நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கோங்க. What is the probability that on a wheel with the numbers 1 to 50 the spinner lands on the number co-prime to 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஸ்பின்னர்ல 1ல இருந்து 50 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கு. இதுல வந்து 30 கூட கோப்ரைம் ஆகிற நம்பர்ஸ் மட்டும் எடுத்து நம்ம வந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சா என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ்ல வந்து 30ன் சார்பகா எண்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கோப்ரைம் டு 30னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30க்கும் அந்த நம்பருக்கும் நடுவில் காமன் டேபிள்ஸே இருக்கக்கூடாது அப்படின்னா அவங்க வந்து கோப்ரைம்ஸ். இப்போ 30யை வந்து எந்த ஈவன் நம்பர் கூட போய் நம்ம வந்து ஃபேக்டர் பார்த்தாலும் கண்டிப்பாக ரெண்டு பேருக்கும் 2 டேபிள் காமனாக இருக்கும்ல. அதனால நான் இதில் வந்து 1லேருந்து 50 வரைக்கும் இருக்க நம்பர்ஸோட ஆட் நம்பரை மட்டும் தான் எழுதியிருக்கேன். எந்த ஈவன் நம்பரையுமே நான் எழுதலை. ஏன் எழுதலை அப்படின்னா 30 கூட எந்த ஈவன் நம்பரை பார்த்தாலும் 2ன்றது அதோட காமன் ஃபேக்டராக இருக்கும். அதோட ஹெச்சிஎஃப் வந்து 2 வந்துடும். அப்போ இவங்க வந்து கண்டிப்பாக கோப்ரைம்ஸ் கிடையாது. கோப்ரைம்ஸ்னால் அவங்க ரெண்டு பேரோட ஹெச்சிஎஃப் 1 இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ எல்லா ஈவன் நம்பரையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ 30ன்ற நம்பர் கூட 3 டேபிள் பார்க்கும்போது 30க்கும் 3 டேபிளுக்கும் 3 காமன் டேபிளாக வரும்ல. அப்போ 3 டேபிளில் வர எந்த நம்பரும் அது கூட கோப்ரைம் ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு அர்த்தம். அப்போ 3 டேபிளில் வர எல்லா டேர்ம்ஸும் இப்படி கேன்சல் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ 5th லைனும் நான் எழுதலை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஈவன் நம்பரை விட்டுட்டோம். 5 டேபிள்ஸில் வர நம்பர் எதுவுமே நான் எழுதலை. ஏன் எழுதலை அப்படின்னா 30யும் 5 டேபிளில் வர நம்பரையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 5 டேபிள்ஸ் காமனாக வரும்ன்றதுனால அதுவும் நம்மளுக்கு கோப்ரைம்ஸில் வராது. அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் 27ம் வந்து 3 டேபிளில் வரும். ஸோ அதையும் வந்து கேன்சல் பண்ணிக்கணும். 21ம் 3 டேபிளில் வரும். அதையும் கேன்சல் பண்ணிக்கணும். இப்போ ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸில் 30 கூட இவங்க எல்லாருமே கம்பேர் பண்ணால் கோப்ரைம்ஸ் தானா அப்படின்னா வேறு எந்த காமன் டேபிள்ஸும் இல்லையான்னு பார்க்கணும். இங்கே இருக்கிற எல்லாருமே ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கிறதுனால வேறு எந்த காமன் டேபிள்ஸும் இருக்க முடியாது. இப்போ இந்த ரிமைனிங் நம்பர்ஸ் எல்லாரு கூடயும் 30 வந்து பேர் பண்ணி பார்த்தா அவங்களோட ஹெச்சிஎஃப் வந்து 1 தான் வரும். அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் காமன் டேபிள்ஸ் 1 தான் இருக்கும். அதனால இவங்க எல்லாமே வந்து கோப்ரைம் டு 30 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். மொத்தம் இதில் வந்து 14 நம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த 14 நம்பரும் 30 கூட கோப்ரைமாக இருக்கிற நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். மொத்தமாக 1லேருந்து 50 வரைக்கும் அந்த ஸ்பின்ல இருந்தது இல்லையா? அப்போ டோட்டல் நம்பர் அவைலபிள் வந்து 50 நம்பர்ஸ் இருந்தாங்க. அதில் 14 நம்பர் மட்டும் தான் 30 கூட கோப்ரைமாக இருந்தாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை கேன்சல் பண்ணி வர்றது தான் ஆன்சர். எப்போவுமே 50ல் டிவைட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கோங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமில் மேலேயும் கீழே ஒரு 2ல் மல்டிபிள் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் 50 2s நமக்கு 100ன்னு கிடைக்கும். 14 2s 28. 28 100ல் டிவைட் பண்ணுறது ஈஸி. 14 15ல் டிவைட் பண்ணுறதை விட. ஏன்னா ரெண்டுமே 2 0 தானே இருக்குது. அப்போ வந்து 0.28 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. இதில் டிக் பண்ணியிருக்கிறது தான் அஃபிஷியல் ஆன்சருக்கோட ஆன்சர்ஸ். In a triangle ABC, AD is angle bisector of angle A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். அந்த ட்ரையாங்கிள் வந்து பேர் ABC. ஏலேருந்து ஏடின்னு ஒரு ஆங்கிள் பைசெக்டர் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் பைசெக்டர்னா இந்த பக்கம் ஃபார்ம் ஆயிருக்க ஆங்கிளும் இந்த பக்கம் ஃபார்ம் ஆயிருக்க ஆங்கிளும் சேமாக கரெக்டாக டிவைட் ஆயிருக்கா தான் ஆங்கிள் பைசெக்டர்னு அர்த்தம். இந்த டி இஸ் அ பாயிண்ட் ஆன் பிசி. பிசின்ற சைடில் இந்த டின்ற பாயிண்ட் இருந்ததுன்னு சொல்லியாச்சு. ஏபி வந்து 15 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏசி 16 சென்டிமீட்டர். பிடி வந்து 3 சென்டிமீட்டராக இருந்தால் டிசியோட வேல்யூவை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. அந்த டிசியை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இதை வந்து ஆங்கிள் பைசெக்டர் தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏபிடி அப்படின்றத நம்ம ஷார்ட்டாக சொல்லிக்கலாம். ஆங்கிள் பைசெக்டர் தியரம் படி ஒரு ட்ரையாங்கிளில் ஏதாவது ஒரு ஆங்கிள் பைசெக்டர் இந்த மாதிரி இன்சர்ட் ஆயிருந்தது அப்படின்னா இந்த ஆங்கிளை கண்டெயின் பண்ணியிருக்க இந்த சைட்ஸோட ரேஷியோவும் இந்த ஆப்போசிட்டில் டிவைட் ஆகிருக்க ரேஷியோவும் கண்டிப்பாக சேமாக தான் இருக்கும். இதுதான் ஆங்கிள் பைசெக்டர் தியரம். அதோட ப்ரூஃப் கூட நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஏடியும் ஏசியும் டிவைட் பண்ணுற வேல்யூ கண்டிப்பாக பிடியையும் டிசியும் டிவைட் பண்ணுற வேல்யூக்கு சேமாக தான் இருக்கும். இதான் அதோட ப்ரூஃப். இப்போ ஏபிக்கு பதிலாக கொஸ்டினில் 15 கொடுத்துருக்காங்க. ஏசிக்கு பதிலாக 16 கொடுத்துருக்காங்க. பிடிக்கு பதிலாக 3யும் டிசி தான் நமக்கு தெரியாது. அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் தான் உங்களுக்கு வேணும். எக்ஸ் இந்த பக்கமும் 16 அந்த பக்கமும் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 15 மல்டிபிள் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 × 16. மல்டிபிள் இருக்க 15 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் டிவிஷனுக்கு போகும். ஆக்சுவலாக இங்கே 16 × 3யும் இருக்குது. கீழே 15 வருது. இது 3 1s are. இது வந்து 3 5s are எழுதிக்கலாம். அப்போ மேலே 16ம் கீழே 5ம் வருது. அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். 16 by சென்டிமீட்டர் அப்படின்றது உங்களோட பி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். அதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இன் அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்தில் tangents drawn from end points of a chord of length 8 சென்டிமீட்டர். இந்த சர்க்கிளில் ஒரு கார்டு இருக்குது. அந்த கார்டோட லென்த் வந்து 8 சென்டிமீட்டர். ஸோ நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கார்டு வந்து 8 சென்டிமீட்டர் இருந்தது. இந்த கார்டோட எண்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த நானோட அந்த கடைசி முனை பாயிண்ட்லேருந்து 2 டேஞ்சன்ட் வரைஞ்சிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சிருப்பாங்க. இந்த பாயிண்ட்லேருந்து
இந்த பக்கம் ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சிருக்காங்க. இந்த 2 டேஞ்சன்ட்டும் Pன்ற ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம இங்க Pன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, then the shortest distance to P from the point on the circle is equal to அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பாயிண்ட் இந்த Pன்ற பாயிண்ட் வந்து இந்த சர்க்கிள்ல இருந்து இங்க இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் இங்க இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் இப்படி இருக்கும். இதுல இந்த Pன்ற பாயிண்ட் ஷார்ட்டஸ்டா எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி வச்சு பாருங்க. ஸோ நான் இந்த பாயிண்ட்டை வந்து இந்த சர்க்கிளோட சென்டரோட இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதே டயக்ராம் தான் இங்கே திருப்பி வரைஞ்சிருக்கேன் கொஞ்சம் நீட்டாக. இப்போ ஏபின்றது நம்ம எடுத்திருக்க கார்டு, Pன்றது இந்த 2 டேஞ்சன்ட்டும் மீட் பண்ணுற இடம். இப்போ உங்களுக்கு கேட்டிருக்கிறது இந்த Pன்ற பாயிண்ட் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்ல இருந்து இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த சியிலேருந்து பியோட டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. நம்ம இதை எக்ஸ்ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். கொஸ்டினில் வேறு என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 5 யூனிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஓலேருந்து ஏ வந்து கண்டிப்பாக 5 யூனிட் இருந்திருக்கும். கண்டிப்பாக ஓலேருந்து சியும் 5 யூனிட் தான் இருக்கும். ஏன்னா அது கூட ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் தான். இன்னொரு டீட்டெயில், முக்கியமான டீட்டெயில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லென்த் ஆஃப் த கார்டு வந்து 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழில் பார்க்குற ஸ்டூடெண்ட் நானோட லென்த் வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏபி வந்து மொத்தமாக 8. இந்த லைனை வந்து பர்பண்டிகுலராக வரைகிறதுனால கண்டிப்பாக சர்க்கிளோட சென்டர்ல இருந்து எந்த ஒரு கார்டுக்கும் 90 டிகிரியில் நம்ம ஒரு லைன் வரைஞ்சோம் அப்படின்னா அந்த கார்டு கரெக்டாக 2ஆக தான் டிவைட் ஆகும். அப்போ இது 8னா மேலே 4 கீழே 4 அப்படின்னு தான் டிவைட் ஆகிருக்கும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பக்கம் 90 டிகிரினா இந்த பக்கமும் 90 டிகிரி தான் இருக்கும். இந்த லென்த்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் பித்தாகரன்ஸ் ட்ரிப்லெட் அப்ளை பண்ணி. 3, 4, 5 பித்தாகரன் ட்ரிப்லெட் எனக்கு தெரியுமாம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இங்கே 3ன்னு எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹைபார்டெனஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு சைட் ஸ்கொயர் ப்ளஸ் சைட் ஸ்கொயர்னு எழுதினாலும் கிடச்சிடும். எப்போவுமே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஹைபார்டெனஸ் 5 இருந்தால் ஒரு சைடு 4 இன்னொரு சைடு டெஃபினட்டாக 3 தான். ஏன்னா 3 ஸ்கொயர்டையும் 4 ஸ்கொயர்டையும் ஆட் பண்ணால் தான் 5 ஸ்கொயர் வரும். அப்போ இந்த லென்த் வந்து கண்டிப்பாக 3 தான். டிலேருந்து சி வரைக்கும் அப்போ அதோட லென்த் கண்டிப்பாக 2 தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அப்போ ஓசி வந்து 5 வரணும் நமக்கு. அப்போ அந்த இடத்துல நம்ம 2ன்னு எழுதிடலாம். இப்போ நம்மளோட ஆம்பிஷன் வந்து சியிலேருந்து பியோட லென்த்தை கண்டுபிடிக்கிறது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 2 தடவை பித்தாகரன்ஸ் அப்ளை பண்ணி ஆகணும். ட்ரையாங்கிளில் ஏடிபி அப்படின்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். நீங்கள் இதெல்லாம் எழுத மாட்டீங்க எக்ஸாம்லாம், நான் புரியணும்னு நான் எழுதுகிறேன். இந்த ட்ரையாங்கிளில் இதோட ஹைபார்டெனஸ் வந்து ஏபி. அப்போ ஏபியோட ஸ்கொயர் வந்து எந்த 2 பேருக்கும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 4 ஸ்கொயர் ப்ளஸ் டில இருந்து பி வரைக்கும் 2 + x லென்த். அப்போ இது 2 + x த ஹோல் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த ஸ்கொயர் வந்து அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் ரூட் ஆகும். அப்போ ஏபியோட லென்த் வந்து 4 ஸ்கொயர் பண்ணால் 16 + 2 + x த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இதான் என்னோட ஏபியோட லென்த் டெஃபினட்டாக. இப்போ பாருங்க, ஏஓபின்னு ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இருக்கு. இதில் ஏபின்றது டேஞ்சன்ட்டாக இருக்கிறதுனால எப்போவுமே ரேடியஸும் டேஞ்சன்ட்டும் 90 டிகிரி மீட் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஓஏன்றதும் ஓஏபின்றது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். அப்போ இதோட ஹைபார்டெனஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓலேருந்து பி தான் இதோட ஹைபார்டெனஸ் சைட். இந்த ஹைபார்டெனஸோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஓசி ப்ளஸ் சிபி அப்படின்னு சொல்லலாம். ஓசியோட லென்த்து 5, சிபியோட லென்த் வந்து எக்ஸ். அப்போ ஓலேருந்து பி வரைக்கும் இதோட மொத்த லென்த் வந்து நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், 5 + x அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓலேருந்து பி வரைக்கும் இதோட லென்த் வந்து கண்டிப்பாக 5 + x தான். ஸோ திருப்பி இங்கே பித்தாகரஸ் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஹைபார்டெனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சைட் ஸ்கொயர் ப்ளஸ் சைட் ஸ்கொயர் அப்படின்ற பேட்டர்னில் நம்ம எழுதிக்கலாம். ஹைபார்டெனஸ் ஸ்கொயர் வந்து 5 + x த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒரு சைடு வந்து ஓஏ, இன்னொரு சைடு வந்து ஏபி. அப்போ ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. 5 + x த ஹோல் ஸ்கொயர் நம்ம ஃபார்முலா தான் அப்ளை பண்ணோம். a + b த ஹோல் ஸ்கொயர் படி a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம்ஸ் ab. 2 5 are 10, 10 × x 10xன்னு எழுதிக்கோங்க. ஓஏன்றது கொஸ்டினில் கொடுத்துருக்க ரேடியஸ். அப்போ இது 5 ஸ்கொயர்னு வரும். ஏபி ஸ்கொயரோட வேல்யூ இங்கே ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கோம். நம்ம இதோட வேல்யூ தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். இது 4 ஸ்கொயர் பண்ணால் 16 ப்ளஸ் இதுவும் a + b த ஹோல் ஸ்கொயர் தான். அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2 × 2 × xன்னு வரும். அப்போ நம்மளுக்கு இது 4xன்னு வந்துடும். இந்த இடத்துல ஆக்சுவலாக 5 ஸ்கொயர் தான். 5 ஸ்கொயர் பண்ணால் தான் 25 வரும். 5 + x த ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் தான் எழுதணும். நான் 25 எழுதிட்டு தெரியாமல் ஸ்கொயர் எழுதியிருக்கேன். எழுதியாச்சு. எல்லா டேர்ம்ஸையும் ஒரே சைடு எடுத்துகிட்டு வந்துட்டா நம்மளோட எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டா நம்மளோட சம் மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான். ஸோ இங்கே இருக்க எல்லா டேர்ம்ஸும் அங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரே மாதிரியான டேர்ம் ப்ளஸ் மைனஸில் இருந்தால் கட் பண்ணிடுவோம். நம்ம 25ம் 5 ஸ்கொயர்டும் கட் பண்ணியாச்சு. ப்ளஸ் x ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் கட் பண்ணியாச்சு. எக்ஸ்ன்னு பார்த்தா இங்கே 10xும் இங்கே -4x இருந்து சப்ட்ராக்ட் பண்ண 6x, -16ம் -4ம் -20ன்னு வந்திருக்கும். -20 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் +20 ஆகும். 6x = 20. மல்டிப்பிள் இருக்க 6 அங்கே போனால் நம்ம டிவிஷனுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ 20/6.
2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 10/3 சென்டிமீட்டர்னு கிடைக்குது. அதுதான் எக்ஸோட லென்த். அந்த எக்ஸ் தான் சிபியோட வேல்யூ. அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. பி ஆப்ஷன் கரெக்டா இருக்கு பாருங்க. 10/3 சென்டிமீட்டர் அதான் உங்களோட கரெக்ட் வேல்யூ. நிறைய வீடியோஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.